ஒரு முறை மக்காவிலே வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கவும் அவர்களுக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட அதே உருவத்திலே காட்டப்பட்டார்கள். லஹு சித்துமிஅத ஜுனாஹ், அவர்களுக்கு 600 இறக்கைகள் இருந்தது. அனைத்தையும் வானலோகத்தை அவர்கள் மூடி இருந்தார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரமாண்டமான படைப்பை பற்றி எங்களுக்கு எடுத்து காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. قال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله عز وجل: الحمد لله فاطر السماوات والأرض جاعل الملائكة رسلا أولي أجنحة مثنى وثلاث ورباع. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அவன் தனித்தவன், தன்னிகரற்றவன், வணக்கத்திற்குரிய ஒரே இறைவனென சான்று பாருகின்றேன். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தாலா எம் மீது என்ன கட்டளைகளை பிறப்பித்திருக்கின்றானோ அந்த கட்டளைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே முடியுமான அளவு எடுத்து நடப்பதன் மூலமாகவும் என்ன விடயங்களை விட்டும் அல்லாஹு தாலா எங்களை தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு தடை விதித்திருக்கின்றானோ அந்த தடைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே மீறாமல் அல்லாஹு தாலாவை அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு இந்த குத்பா பிரசங்கத்துடைய ஆரம்பத்திலே என்னையும் உங்களையும் உபதேசிக்கின்றேன். அல்லாஹு தாலா வெள்ளிக்கிழமைகளிலே நாங்கள் குத்பாவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதை அல்லாஹு தாலா எங்களுக்கு கட்டாய கடமையாக்கி இருக்கின்றான். அந்த வகையிலே குத்பா பிரசங்கங்களிலே நாங்கள் மார்க்கத்துடைய பல விடயங்களையும் நாங்கள் அடிக்கடி படித்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது, கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய இந்த குறுகிய நேரத்திலே அல்லாஹு தாலா எங்களுக்கு ஈமான் கொள்வதற்கு கடமையாக்கிய முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி சற்று ஞாபகமூட்டலாம் என நினைக்கின்றேன். அல்லாஹு தாலா நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களை 6 அம்சங்களாக அல்லாஹு தாலா எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை பற்றி சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இஸ்லாத்தை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே சஹாபாக்களுக்கு ரத்தின சுருக்கமாகவும் இன்னும் சில வேளைகளிலே விளக்கமாகவும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களிலே அல்லாஹு தாலாவை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்ளக்கூடிய அந்த பிரதானமான அம்சத்துக்கு அடுத்தபடியாக அல்லாஹு தாலா எமக்கு மலக்குமார்களை பற்றி நாங்கள் ஈமான் கொள்வதை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அந்த வகையிலே அல் ஈமானு பில் மலாயிகா, மலக்குமார்களை பற்றி நாங்கள் எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களை பற்றி அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லியிருக்கக்கூடிய விடயங்களை பற்றி நாம் எவ்வாறு அறிந்திருக்கின்றோம்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்களை பற்றி எவ்வாறு சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள், அவர்களை பற்றி நாங்கள் அறிவதன் மூலமாக எங்களிடத்திலே எப்படிப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்பன போன்ற சில விடயங்களை இன்றைய கொத்பாவிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அல் ஈமான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தையிலே 6 அம்சங்களை உட்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹ்வை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பிரதானமாக மலக்குமார்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருமுறை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சஹாபாக்களுக்கு இந்த ஈமானை பற்றி கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேள்வி கேட்கின்றார்கள். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாம் என்றால் என்ன? முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமான் என்றால் என்ன என்று கேள்வி கேட்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் வழங்குகின்றார்கள். அதிலே ஈமானை பற்றி கேட்ட சமயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஈமான், ஈமான் என்று சொன்னால் அன் துஅ்மின பில்லாஹி, நீ அல்லாஹ் தஆலாவை கொண்டு விசுவாசம் கொள்வது, வ மலாயிகத்திஹி, அல்லாஹ்வுடைய மலக்குமார்களை கொண்டு நீ விசுவாசம் கொள்வது, மூன்றாவது நபிமார்கள், வேதங்கள், மறுமை நாள், அதே போன்று கதா கதிர் என்று 6 அம்சங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருப்பதை பார்க்கலாம். நாங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய அல் குர்ஆன் வசனத்திலே, நாங்கள் சிறார்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆமனர் ரசூலு பிமா உன்சில, ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி. அனைவரும் ஈமான் கொள்ள வேண்டிய விடயம், அனைவரும் ஈமான் கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹ் தஆலாவை கொண்டும் மலக்குமார்களை கொண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மலக்குமார்களை பற்றி நாங்கள் ஈமான் கொள்வதை எங்களுக்கு கட்டாய கடமையாக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக யாரெல்லாம் இந்த மலக்குமார்களை ஈமான் கொள்ளவில்லையோ அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது வமை யக்ஃபுர் பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசூலிஹி வல் யௌமில் ஆகிர் ஃபக்கது ضل ضلالا بعيدا. யார் அல்லாஹ் தஆலாவை கொண்டும் மலக்குமார்களை கொண்டும் நபிமார்களை கொண்டும் கியாம நாளையும் கொண்டும் ஈமான் கொள்ளவில்லையோ அவர்கள் மிகவும் தூரமான வழிகேட்டிலே அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுவதை பார்க்கலாம். ஆகையினால் நாங்கள் மலக்குமார்களை பற்றி ஈமான் கொள்ள வேண்டிய 4 பிரதானமான விடயங்கள் இருக்கின்றன. அவர்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய 4 பிரதானமான விடயங்கள் இருக்கின்றன. அதிலே முதலாவது விடயம், அவர்கள் ஒரு படைப்பு. அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டு ஈமான் கொள்வதை கடமையாக்கி இருக்கின்றான். அவர்கள் இருக்கின்றார்கள், நாங்கள் அவர்களை கண்ணால் காணாவிட்டாலும் கூட அவர்களை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற விடயம் எங்களுடைய அல் ஈமானு பில் மலாயிகா, மலக்குமார்களை பற்றி நாங்கள் ஈமான் கொள்ளக்கூடிய விடயத்திலே முதல் தரமாக இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கத்துடைய விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். மற்ற மதங்களை விட மிகவும் விசேடமாக இஸ்லாமிய மார்க்கம் வேறுபடக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் கண்ணால் பார்க்காமல் விசுவாசம் கொள்ள வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அதனால் தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை ஆரம்பித்து முதலாவது முஃமின்களை பற்றி அல்லாஹ் தஆலா புகழும் பொழுது யுமினூன பில் கைப், இவர்கள் மறைவானவற்றை கொண்டு விசுவாசம் கொள்ளக்கூடியவர்கள் என்பதாக இஸ்லாத்துடைய விசுவாசத்தின் சிறப்பம்சத்தை பற்றி அல்லாஹ் தஆலா கூறி காட்டுவதை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலாவுக்கு கட்டுப்பட்ட முஃமின்களுடைய ஈமானுடைய சிறப்பம்சத்தை பற்றி அல்லாஹ் தஆலா கூறி காட்டுவதை பார்க்கலாம். அந்த வகையிலே மலக்குமார்கள் எங்களுக்கு அல் குர்ஆன் மூலமாக அறிவித்து தரப்பட்டவர்கள். மலக்குமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அவர்களுடைய செய்திகள் எங்களுக்கு அறிவித்து தரப்பட்டிருக்கின்றன. நாங்கள் அவர்களை கண்ணால் காணவில்லை, நாங்கள் காண வேண்டும் என்ற இந்த உலகத்திலே ஆசை வைக்கவும் தேவையில்லை. மாறாக அல் குர்ஆனிலே வந்திருக்கக்கூடிய ஆயத்துகள், ஹதீஸிலே வந்திருக்கக்கூடிய ஆதாரங்கள், இவைகள் மூலமாக நாங்கள் அறிந்து நாங்கள் கண்ணால் காணாத அந்த அல்லாஹ்வுடைய பிரமாண்டமானதும் மகிமைக்கு உரிய அந்த படைப்புகளை பற்றி நாங்கள் ஈமான் கொள்வது அல்லாஹ் தஆலா எங்களுடைய ஈமானுடைய முக்கியமான அம்சமாக வைத்திருக்கின்றான். அவர்களுடைய எண்ணிக்கையை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லஹு, அல்லாஹ்வுடைய இந்த படைப்பை பற்றி அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் அறிய மாட்டான்.
அவர்களுடைய எண்ணிக்கையை பற்றி அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் அறிய மாட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜின் பொழுதும் அல்லாஹ்வுடைய முதல் தரமான மலக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விடயத்தை கூறி அங்கே எடுத்து காட்டினார்கள். மிஅராஜின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்கள் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டன. அதிலே பைத்துல் மஅமூர் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய புனிதமான ஆலயம், வானலோகத்திலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய புனிதமான ஆலயம், பூமியிலே கஅபத்துல்லா எவ்வொரு புனிதமான ஆலயமாக இருக்கின்றதோ அதற்கு நேராக வானலோகத்திலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய ஆலயம் அல் பைத்துல் மஅமூர் என்று மலக்குமார்கள் சென்று வணக்கம் செலுத்தக்கூடிய இடம். இதை காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறப்பட்டது, ஹாதா அல் பைத்துல் மஅமூர், இது பைத்துல் மஅமூர் என்று சொல்லப்படக்கூடிய ஆலயம். இதற்கு ஒவ்வொரு நாளும் 70,000 மலக், 70,000 மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பள்ளி வாயிலுக்கு வருகின்றார்கள். அவர்கள் இதா ஹரஜு மா யஊதுன ஆகிர மா அலைஹிம், கடைசி வரைக்கும் அவர்கள் இன்னொரு முறை அந்த பைத்துல் மஅமூருக்கு வரவே மாட்டார்கள். ஒரு நாள் தான் அவர்களுக்கு அவகாசம் என்று கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் 70,000 மலக்குமார்கள் அந்த பைத்துல் மஅமூருக்கு சென்று வந்தால் திரும்ப அவர்களுக்கு அந்த பள்ளி வாயிலுக்கு செல்வதற்கு அவகாசம் கிடையாது. இந்த மலக்குமார்களுடைய எண்ணிக்கையுடைய அதிகரிப்பின் காரணத்தினால் என்பதாக எங்களுக்கு அவர்களுடைய எண்ணிக்கையை பற்றி எங்களுக்கு சொல்லி காட்டப்படுவதை பார்க்கலாம். அடுத்ததாக இந்த மலக்குமார்களிலே எங்களுக்கு அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அறிவித்து தரப்பட்டிருக்கக்கூடிய மலக்குமார்களுடைய பெயர்களை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் அவைகளை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனைகளிலே இந்த மலக்குமார்களுடைய பெயரை கூறி இந்த மலக்குமார்களுடைய இரட்சகனே என்று அல்லாஹ் தஆலாவை புகழுவார்கள். அந்த அளவுக்கு தன்னுடைய அவுராதுகளிலே இரண்டர கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த மலக்குமார்களுடைய பெயர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு துஆவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஈல வ மீகாஈல வ இஸ்ராஃபீல ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்ض் عالم الغيب والشهادة أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون اهدني لما اختلف فيه من الحق بإذنك إنك تهدي إلى صراط مستقيم என்பதாக நேர்வழியை தேடி பெறக்கூடிய துஆவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ராஈலுடைய இரட்சகனே, மீகாஈலுடைய இரட்சகனே, இஸ்ராஃபீலுடைய இரட்சகனே என்று அல்லாஹ் தஆலா புகழுவதற்கு இந்த அல்லாஹ்வுடைய மகிமையான படைப்புகளிலும் மகிமையான மலக்குமார்களுடைய பெயர்களை கூறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலக்குமார்களுடைய இரட்சகனே என அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து அழைத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே இந்த மலக்குமார்களுடைய பெயர்கள் என்ன என்ன அல் குர்ஆனிலே எங்களுக்கு கற்பித்து தரப்பட்டிருக்கின்றன, எவைகள் கற்பித்து தரப்படவில்லை என்ற விடயங்களை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் மலக்குமார்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி அவர்களுடைய வேலைகள். அல்லாஹ் தஆலா என்ன என்ன விடயங்களுக்கு அவர்களை பொறுப்பாக்கி இருக்கின்றான் என்ற விடயங்களை நாங்கள் அறிவதன் மூலமாக அந்த அவர்களுடைய வேலைகளிலே எங்களுடைய விடயங்களும் சம்பந்தப்படும் பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த விடயங்களை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மலக்குக்கும் அல்லாஹ் தஆலா என்ன வேலையை கொடுத்திருக்கின்றான். நிறைய மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா வேலை கொடுக்காமல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை அல்லாஹ் தஆலாவை வணங்கிக் கொண்டே இருப்பது. அதை தாண்டி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை சிறப்பாக்குவதற்காக வேண்டி இன்னும் சில முக்கியமான பொறுப்புகளுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ் தஆலாவுக்கு அவர்கள் இருந்தால்தான் இந்த வேலையை செய்ய முடியும் என்ற தோரணையில் அல்ல, மாறாக அவர்களை சிறப்பாக்குவதற்கு அல்லாஹ் தஆலாவுக்கு அவர்களிலோ அல்லது அவர்களை விட பெரிய படைப்புகளிலோ எந்த விதமான தேவையும் இல்லை. அல்லாஹ் தஆலா யாருடைய தேவையும் இல்லாமல் தன்னுடைய படைப்புகளை தன்னுடைய அரசாட்சிக்கு உட்பட்ட அனைத்து விடயங்களையும், அனைத்தும் அல்லாஹ்வுடைய அரசாட்சிக்கு கட்டுப்பட்டவைகள் தான், அனைத்தையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஆட்சியிலே
தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்வதற்கு சக்தி உள்ளவன். என்றாலும் மலக்குமார்களை அவனுடைய படைப்பின் பிரமாண்டத்தை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சில பொறுப்புகளை கொடுத்திருப்பதை பார்க்கலாம். அந்த வகையிலே மலக்குமார்களுடைய பொறுப்புகளை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால் அவர்களை பற்றி நாங்கள் அவர்களுடைய படைப்புகள், இந்த பொறுப்புகளை அவர்கள் சுமப்பதற்கு எப்படிப்பட்ட படைப்புகளுக்குரியவர்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்களுடைய படைப்பின் பிரமாண்டம் என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திருடைய முதலாவது வசனத்திலே தன்னை அவன் புகழும் பொழுது அவன் மலக்குமார்களை படைத்தவன் என்ற விடயத்தை கூறி தன்னைத்தானே புகழுகின்றான். அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமிகளை படைத்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஜாஇலில் மலாயிகத்தி ருசுலன், அவன் தன்னுடைய மலக்குமார்களை தூதுவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதுவர்களாக பொறுப்புகளுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். உலி அஜ்னிஹத்தின் மஸ்னா வ சுலாஸ வ ருபா, அவர்களுக்கு 2 இறக்கையுடையவர்கள் இருக்கின்றார்கள், 3 இறக்கையுடையவர்கள் இருக்கின்றார்கள், 4 இறக்கையுடையவர்கள் இருக்கின்றார்கள். யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா, அல்லாஹ் தஆலா அவனுடைய படைப்பை விசாலப்படுத்துவதிலே அவன் நாடியவாறு விசாலப்படுத்துவான். இன்னும் பல இறக்கையுடையவர்கள் இருப்பார்கள். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் தஆலா அனைத்துக்கும் சக்தி உள்ளவன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி முடிக்கின்றான். இந்த மலக்குமார்களில் சில மலக்குமார்களுடைய படைப்புடைய பிரமாண்டத்தை பற்றி எங்களுக்கு ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது. அதிலே குறிப்பாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்த அதே தோற்றத்தில் 2 முறை கண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு 600 இறக்கைகள் இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவித்து தந்தார்கள். ஒரு முறை மக்காவிலே வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கவும் அவர்களுக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட அதே உருவத்திலே காட்டப்பட்டார்கள். லஹு 600 ஜுனாஹ், அவர்களுக்கு 600 இறக்கைகள் இருந்தது. அனைத்தையும் வானலோகத்தை அவர்கள் மூடி இருந்தார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரமாண்டமான படைப்பை பற்றி எங்களுக்கு எடுத்து காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், உதின லி அன் உஹத்திஸ அன் மலக்கின் மின் மலாயிகத்தில்லாஹி மின் ஹமலத்தில் அர்ஷ், அல்லாஹ் தஆலாவுடைய மிகவுமே பிரமாண்டமான படைப்பாகிய அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷ் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த பெருமையை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா படைத்திருக்கக்கூடிய அந்த அர்ஷை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்களிலே ஒரு மலக்குடைய ஒரே ஒரு வர்ணனையை பற்றி நான் உங்களுக்கு அறிவித்து தருவதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கு அனுமதி வழங்கினான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு சொன்னார்கள், இன்னமா பைன ஷஹ்மதி உதுனிஹி இலா ஆதிகி, அவருடைய இந்த காது சுனைக்கும் அவருடைய தோலுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த தூரம் மசீரத்து 700 ஆம், 700 வருடங்கள் ஒரு பிரயாணி தன்னுடைய பிரயாணத்தை தொடருவார் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் அந்த பிரயாணம் எட்டுமோ அப்படிப்பட்ட தூரம் அவருடைய காது சுனைக்கும் தோலுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தூரம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலக்குமார்களுடைய பிரமாண்டத்தை பற்றி எங்களுக்கு எடுத்துச் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் சாப்பிட மாட்டார்கள், அவர்கள் குடிக்க மாட்டார்கள். மனிதர்களுக்கு தேவையான அந்த தேவைகள் மலக்குமார்களுக்கு இல்லை. ஆனால் அதே வேளையிலே அவர்கள் எந்த விதமான பலகீனத்திற்கும் உட்பட மாட்டார்கள். அவர்களுக்கு அலுப்பு தட்டாது. லா யஃப்துரூன், அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அவர்களுக்கு அலுப்பு தட்டாது, சோம்பல் ஏற்படாது, அல்லாஹ் தஆலாவை வணங்கிக் கொண்டே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி பெருமையாக எங்களுக்கு எடுத்து காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். மேலும் அவர்களுடைய முக்கியமான பண்புகளில் ஒன்று, அல்லாஹ் தஆலாவுக்கு அவர்கள் மாறு செய்யவே மாட்டார்கள். மனிதர்களிலே இருக்கக்கூடிய மோசமான அந்த பண்பு அவர்களிடத்திலே இல்லை. லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுஅமரூன், அவர்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு அவர்கள் மோசடி செய்யவே மாட்டார்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யவே மாட்டார்கள்.
வயஃபஅலூன் அவர்கள் வயஃபஅலூன மா யுஅமரூன் எதை அவர்களுக்கு ஏவப்பட்டதோ அதை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். இன்னொரு ஆயத்திலே லா யஸ்பிகூனஹு பில் கௌலி வஹும் பிஅம்ரிஹி யஅமலூன் அவர்கள் அவனுடைய வார்த்தைக்கு சற்றும் முந்தி போக மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தையின் பிரகாரமே அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை வைத்துக் கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். இன்னொரு ஆயத்திலே யுஸப்பிஹூனல் லைல வன்-நஹார லா யஃப்துரூன் இரவு பகலாக அவர்கள் அல்லாஹ் தஆலாவை துதித்துக் கொண்டே இருப்பார்கள், அவர்களுக்கு அலுப்பு தட்டவே மாட்டாது என்பதாக மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அவர்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் பார்த்தால் குறிப்பிட்ட சில செயற்பாடுகளை இந்த குறிப்பிட்ட நேரத்தை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். அல்லாஹ் தஆலாவுடைய வஹியை அருளுடைய முழு வடிவமாக அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு வைத்த அந்த அல்லாஹ்வுடைய ஓர்டர்கள் விலக்கல்கள் இறங்கக்கூடிய அந்த ஏற்பாடு, அந்த வஹியை நபிமார்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய மாபெரும் பொறுப்பை அல்லாஹ் தஆலா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றான். நஸல பிஹிர் ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன் அல்லாஹ் தஆலா இந்த அல் குர்ஆனை இறக்கப்பட்ட விடயத்தை சொல்லும் பொழுது அல் அமீன் என்று சொல்லப்படக்கூடிய நம்பிக்கையாளராகிய ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் உங்களுக்கு இந்த வஹியை இறக்கி தந்தார்கள் என்று மலக்குமார்களிலே மிகவுமே சிறந்தவர், மிகவுமே சிறந்த வேலையை செய்யக்கூடியவராக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் சில இடங்களிலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வேறு வேறு பொறுப்புகளை ஒப்படைத்திருக்கின்றான். பத்ர் யுத்தத்தின் பொழுது சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி படையை வழிநடத்தி செல்லக்கூடிய உத்தரவையும் அல்லாஹ் தஆலா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். அதே போன்று ஒவ்வொரு தருணத்திலும் நபிமார்களுக்கு உதவக்கூடிய வேலையையும் அல்லாஹ் தஆலா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையிலே சில வேலை அனுப்புவான். இப்படி வேறு வேறு பொறுப்புகள் இருந்தாலும் முக்கியமான வஹியை இறக்கக்கூடிய பொறுப்பை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்திருந்ததை நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவதாக மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லப்படக்கூடிய விசேடமான ஒரு பொறுப்பு இந்த மழை பொழியக்கூடிய நீர், அதே போன்று அந்த நீரின் மூலமாக விளையக்கூடிய விளைச்சல்கள், இவைகளுக்கு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா பொறுப்பாக்கி இருக்கின்றான். இரண்டாவது சிறந்த மலக்கு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய துஆக்களிலே மலக்குமார்களுடைய பெயர்களை சொல்லும் பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்தபடியாக மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவதை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலாவும் தன்னுடைய குர்ஆனிலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்தபடியாக மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்து கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூர் ஊதுவதற்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவ்வாறு நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக நாங்கள் இருக்க முடியும், எவ்வாறு நாங்கள் நிஅமத்தை நாங்கள் அனுபவித்தவர்களாக இருக்க முடியும். வஸாஹிபுல் கர்னி கதில் தகமல் கர்ன் அந்த சூரை ஊதக்கூடியவர் அதை ஊதுவதற்கு ரெடியாக வாயை வைத்துக் கொண்டிருக்கின்றார், அதை அப்படியே பிடித்துக் கொண்டிருக்கின்றார் ஊதுவதற்காக வேண்டி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவதை பார்க்கலாம். அதே போன்று மலக்குமார்களிலே பிரதானமான ஒரு பொறுப்பை வைத்திருக்கக்கூடியவர் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய மலக்குல் மவுத் என்று சொல்லப்படக்கூடியவர். மலக்குல் மவுத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தலைமை மலக்கு, அதே போன்று அவருக்கு கீழால் இந்த வேலையை செய்வதற்கு அல்லாஹ் தஆலாவினால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய மலக்குமார்களும் இந்த பொறுப்பை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மலக்குல் மவுத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது குல் யதவஃபாக்கும் மலக்குல் மவுத் மலக்குல் மவுத் உங்களை வஃபாத்தாக்குவார், மரணிக்க வைப்பார். அல்லதி வுக்கில பிக்கும் உங்களுக்கு பொறுப்பாக்கப்பட்டவர். சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன் அதற்கு பின்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மீளுவீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுவதை பார்க்கலாம். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், ஹத்தா இதா ஜாஅ அஹதகுமுல் மவுத் தவஃபத்ஹு ருசூலுனா வஹும் லா யுஃபர்ரிதூன் அதாவது ஒரு மனிதருடைய மவுத்துடைய வேலை வந்தால் எங்களுடைய மலக்கு
மலக்குமார்கள் அவர்களுடைய உயிரை கைப்பற்றி அவரை வஃபாத்தாக்குவார்கள். அதிலே எந்த விதமான குறையையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அதனால் மலக்குல் மவுத் இந்த பெயர்தான் சஹீஹான ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது. மாறாக நாங்கள் பிரபல்யமாக நாங்கள் அறிந்திருக்கக்கூடிய இஸ்ராயீல் என்ற பெயர் சஹீஹான ஹதீஸ்களிலே மலக்குல் மவுத்துடைய பெயராக வந்தில்லை என்ற விடயத்தையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கபருடைய நாங்கள் அடக்கம் செய்ததன் பின்னால் ஒரு மனிதரை விசாரிப்பதற்காக வரக்கூடிய 2 மலக்குகள் முன்கர் வ நக்கீர் என்று சொல்லப்படக்கூடிய மலக்குகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா குபிரல் மய்யித்து அவ் கால அஹதுக்கும் இதா குபிரல் மய்யித் அத்தாஹு மலகானி அஸ்வதானி அஸ்ரகான். ஒரு மனிதர், ஒரு மையத்து ஜனாசா கபரிலே அடக்கம் செய்யப்பட்டதன் பின்னால் 2 மலக்குகள் அங்கே வருவார்கள். அவர்கள் கருமையானவர்கள், கரும் நீலத்திலே அவர்களுடைய நிறம் இருக்கும். யுகாலு லி அஹதிஹிமா அல் முன்கர் வல் ஆஹரு அன் நகீர். அவரில் ஒருவருக்கு முன்கர் என்றும் நகீர் என்றும் சொல்லப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்று இன்னும் மலக்குகளுடைய பொறுப்புகள், சுவர்க்கத்திற்கு பொறுப்பானவர். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸஉல் அக்பரு வ ததலக்காஹுமுல் மலாயிகத்து ஹாதா யௌமுக்குமுல் லதீ குன்தும் துஅதுன். சுவர்க்கவாசிகள் வரும் பொழுது அவர்களுக்கு பயமே அந்த நாளையிலே இருக்காது. அவர்களை மலக்குமார்கள் வரவேற்பார்கள் என்று அந்த சுவர்க்கத்திற்கு பொறுப்பாக நிலைய மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டி வைத்திருக்கின்றான். அவர்களிலே தலைவரை பற்றி சில அறிவிப்புகளிலே ரிதுவான் என்று வந்திருந்தாலும் அந்த அறிவிப்பும் பலகீனமான அறிவிப்பு. அந்த மலக்குடைய பெயர் ரிதுவான் என்பது சஹீஹான ஹதீஸ்களிலே வந்தில்லை என்ற விடயத்தையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்னும் மலக்குமார்களுடைய அடுத்த பொறுப்பு நரகத்திற்கு பொறுப்பாக இருப்பது. இந்த மலக்குமார்கள் தான் அல்லாஹ் தஆலாவினால் படைக்கப்பட்ட மலக்குமார்களிலே பயங்கரமான மலக்குமார்கள். நரகத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய தலைவருடைய பெயரை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்படக்கூடியவர் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வனாதவ் யா மாலிகு லியக்லி அலைனா ரப்புக். மாலிகே என்று அழைத்து அந்த நரகவாசிகள் கூச்சலிடுவார்கள், உன்னுடைய இரட்சகன் எங்களுக்கு ஒரு தீர்வை தர மாட்டானா என்று மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே அவர்கள் கெஞ்சுவார்கள். கால இன்னக்கும் மாகிசூன், நீங்கள் இங்கே தொடர்ந்து இருப்பீர்கள் என்பதாக அங்கே மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுவதை பார்க்கலாம். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் தஆலா அந்த நரகத்திற்கு 19 தலைவர்கள், மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கீழால் 19 பொறுப்பாளிகள் இருப்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். லா துபகி வலா ததர், இந்த நரகம் ஒருவரையும் விட்டு வைக்காது, பாவிகள் ஒருவரையும் விட்டு வைக்காது. லவ்வாஹத்துல் லில் பஷர், மனிதர்களை அப்படியே கவ்விக்கொள்ளக்கூடியது. அலைஹா 19, அதிலே 19 பேர் பொறுப்பாக மலக்குமார்கள் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், மறுமை நாளையிலே ஜஹன்னம் அல்லாஹ் தஆலா இந்த நரகத்தை இழுத்து வருமாறு சொல்வான். யுக்தா யௌமல் கியாமா, அதற்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கும். ஒவ்வொரு கடிவாளத்திலும் 70,000 மலக்குமார்கள் அந்த நரகத்தை இழுத்து வந்து கொண்டிருப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திற்கு பொறுப்பான மலக்குமார்களை பற்றி எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றான். இன்னும் மலக்குமார்களுடைய பொறுப்பு, ஒரு சிசு தன்னுடைய தாயுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுது அந்த சிசுவுடைய நிர்ணயங்களை, எப்படிப்பட்ட காலம் வாழுவான், எப்படிப்பட்டவனாக இருப்பான், என்ன அவனுடைய ரிஸ்க் என்று அளந்து எழுதக்கூடிய பொறுப்பை வகிக்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த உலகத்திலே முஃமின்களை பாதுகாக்கக்கூடிய, அவர்களை சுற்றி வர இருந்து பாதுகாப்பதற்கென்று அல்லாஹ் தஆலா பெரும் எண்ணிக்கையுள்ள மலக்குமார்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றான். அதே போன்று இன்னும் மலக்குமார்களுடைய பொறுப்புகள், நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை, நாங்கள் நல்ல அமலை செய்தால் நல்ல ஏடுகளிலும், தீய அமலை செய்தால் தீய ஏடுகளிலும் பதிந்து கொள்ளக்கூடிய கிராமுன் காத்திபீன், அதாவது சங்கையான எழுதினர்கள் என்று அல்லாஹ் தஆலா வர்ணிக்கக்கூடிய அந்த மலக்குமார்களும் இருக்கின்றார்கள். இன்னா அலைக்கும் லஹாஃபிதீன் கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன், உங்களுக்கு நாங்கள் சங்கையான எழுதக்கூடியவர்களை, உங்களுடைய அமல்களை பாதுகாப்பாக எழுதுவதற்காக வேண்டி நாங்கள் பொறுப்பாக்கி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இன்னும் மலக்குமார்கள் மஜாலிசு திக்ர்,
பள்ளி வாயில்களில் நடக்கக்கூடிய திக்ருடைய அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய அமர்வுகள், ஹதீஸ் வகுப்புகள், அல் குர்ஆன் வகுப்புகள், இந்த விடயங்களிலே மூமின்களை சுற்றுவர இருந்து அந்த மஜ்லிஸை பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா பொறுப்பாக்கி இருக்கின்றான். அதே போன்று ஸலாத்துல் ஃபஜ்ரி வல் அஸ்ர், ஃபஜ்ருடைய தொழுகையின் பொழுதும் அஸ்ருடைய தொழுகையின் பொழுதும் மூமின்களுடன் சேர்ந்து அமர்ந்து அவர்களுடைய இந்த அமல்களை ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலாவுக்கு அறிவித்துக் கொடுக்கக்கூடிய மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா பொறுப்பாக்கி இருக்கின்றான். ஒவ்வொன்றிலும் நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றது. நேரத்தை கருதி நான் சுருக்குகின்றேன். அதே போன்று பள்ளி வாயிலுடைய வாயில்களிலே ஜும்மாவுடைய தினம் வந்துவிட்டால் வரக்கூடியவர்களை அப்படியே பெயர்களை பதிந்து கொள்வதற்கென்று அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை பொறுப்பாக்கி இருக்கின்றான். இன்றும் அந்த மலக்குமார்கள் கடமையிலே இருந்திருப்பார்கள். நீங்கள் ஜும்மாவுக்கு பாங்கு உரைப்பதற்கு, அதாவது இமாம் இந்த மிம்பரிலே ஏறுவதற்கு முன்னால் நீங்கள் வந்திருந்தால் உங்களுடைய பெயர்களை அவர்கள் பதிந்திருப்பார்கள். எப்பொழுது இமாம் ஏறுகின்றாரோ அவர் தன்னுடைய ஏட்டை மூடிவிட்டு பேனாவும் உயர்த்தப்பட்டு விடும் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த மலக்குமார்களுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ் தஆலா கூறி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று மலைகளுக்கு பொறுப்பான மலக்குமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்துக்கு தன்னுடைய தாவாவை கொண்டு சென்ற பொழுது அங்கே காபிர்களால் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் கவலையுடன் தாயிஃப் நகர ஓரத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இந்த மலைகளுக்கு பொறுப்பான மலக்கை இங்கே அனுப்பி இருக்கின்றான். உன்னுடைய ஏவலின் பிரகாரம் நடைமுறைப்படுத்துவதற்கு ஏவி இருக்கின்றான். நீ நாடினால் அந்த மலக்கு கூறுகின்றார், மலாயிகத்துல் ஜிபால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஏவினால் உங்களுடைய ஏவலை நிறைவேற்றுமாறு அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான். இந்த மக்காவுடைய இந்த மலைகளை அக்ஷபேனை நான் இவர்களுக்கு மேலால் போட்டுவிடவா என்பதாக அந்த மலக்கு கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர் வேண்டாம், இந்த மனிதர்கள் ஈமான் கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய வழித்தோன்றர்கள் ஈமான் கொள்வார்கள் என்று அந்த விடயத்தை அங்கே செய்ய வேண்டாம் என்று கூறிய வரலாறு உங்களுக்கு தெரியும். அதே போன்று அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள், அவருடைய வர்ணனையை நாங்கள் பார்த்தோம். இப்படி நிறைய வேலைகளை செய்வதற்கென்று அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு பொறுப்பாக்கி இருக்கின்றான். இந்த மலக்குமார்களை பற்றி நாங்கள் அறிவது எங்களுடைய ஈமானுடைய இரண்டாவது பெரும் அம்சம் என்ற விடயத்தை நாங்கள் தெரிந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இவர்களை பற்றி நாங்கள் அறிவதன் மூலமாக எங்களுடைய விசுவாசத்தை மேலும் உறுதியாக்குவானாக. அகூலு மா சமஅதும் வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி ذنب وخطيئة فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. நாங்கள் மலக்குமார்களை பற்றி ஈமான் கொள்வதன் மூலமாக நாங்கள் பெற வேண்டிய படிப்பினைகள் இருக்கின்றன. அதிலே ஒரு சில படிப்பினைகளை இங்கே கூறி நான் என்னுடைய இந்த இரண்டாவது குத்பாவை முடிக்கின்றேன். மலக்குமார்கள் செய்யக்கூடிய அமல்களை பற்றி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அடிக்கடி எடுத்துச் சொல்கின்றான். அவர்கள் இந்த பொறுப்புகளை தாண்டி அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள், அதை நாங்கள் அறியும் பொழுது நாங்களும் அந்த மலக்குமார்களுடன் சேர்ந்து இருப்பதற்கு நாங்கள் ஆசை வைக்க வேண்டும். அவர்கள் தொடர்ந்து தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை பற்றி கூறுகின்றானா, நாங்களும் அந்த கூட்டத்தை நாங்கள் ஒப்பானவர்களாக இருப்பதற்கு நாங்கள் ஆசை வைத்து நாங்கள் அதிகமாக தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த மலக்குமார்கள் நிறைய சுஜூது செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஆகையினால் எங்களுக்கு எப்பொழுதெல்லாம் சுஜூது கடமையாக்கப்படுகின்றதோ, எப்பொழுதெல்லாம் உஃபரியான வேலைகளிலே எங்களுக்கு சுஜூது எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றதோ, அந்த சுஜூதுகளை செய்து நாங்களும் மலக்குமார்களை போன்றவர்களாக நாங்கள் ஆகுவதற்கு நாங்கள் மாற வேண்டும். அதே போன்று மலக்குமார்களுடைய துஆவை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வேண்டியும் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு கொடுத்த இன்னொரு பொறுப்புகளிலே ஒன்றுதான் மூமின்களுக்காக வேண்டி துஆ செய்வது. மூமின்கள் சில விடயங்களை செய்யும் பொழுது அதற்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பொறுப்பையும் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அதே நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கும் பொழுது யாரெல்லாம் முதலாவது அஸ்ஸஃபுல் அவ்வலிலே வந்திருக்கின்றார்களோ, தொழுகையிலே ஜமாத்திலே சஃபுல் அவ்வல் முதலாவது சஃபிலே சேரக்கூடியவர்களுக்கு மலக்குமார்கள் துஆ பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னலில்லாஹி இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலா ஸஃபில் அவ்வல், முதலாவது சஃபுக்கு அவர்கள்
துஆ செய்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் கூறுகின்றார்கள். அதே போன்று நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது நாங்கள் ஸலவாத் சொல்லக்கூடிய இந்த ஸலவாத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இபாதா மலக்குமார்கள் செய்யக்கூடிய இபாதா. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ் தஆலாவும் மலக்குமார்களும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுகின்றார்கள். ஆகவே நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அதே போன்று நாங்கள் சஃப்புகளை சேர்ந்து இருக்கும் பொழுது, சஃப்புகளை நாங்கள் நேராக வைத்துக் கொள்ளும் பொழுது அதற்கும் மலக்குமார்கள் துஆ பிரார்த்தனை செய்கின்றார்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலல்லதீன யஸிலூன ஸுஃபூஃப். சஃப்புகளை சேர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு மலக்குமார்கள் துஆ பிரார்த்தனை செய்கின்றார் என்பதாக அல்லாஹ் தஆலாவுடைய கூறுகின்றார்கள். அதே போன்று நாங்கள் இமாமுடன் சேர்ந்து சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு நாங்கள் ஆமீன் சொல்லும் பொழுது நாங்களும் ஆமீன் சொன்னால் மலக்குமார்களும் சேர்ந்து எங்களுடன் ஆமீன் சொல்கின்றார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவதை பார்க்கலாம். அதே போன்று நாங்கள் பள்ளி வாயிலே தொழுகை முடிந்து நாங்கள் நீண்ட நேரம் அமர்ந்திருந்தால் அப்பொழுதெல்லாம் மலக்குமார்கள் எங்களுக்கு துஆ பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல் மலாயிகத்து துஸல்லி அலா அஹதிக்கும் மா தாம ஃபீ முஸல்லாஹு. ஒருவர் தொழுதுவிட்டு தன்னுடைய தொழுத இடத்திலே அமர்ந்திருக்கும் பொழுதெல்லாம் மலக்குமார்கள் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கின்றார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவதை பார்க்கலாம். அதே போன்று ஒரு நோயாளியை நாங்கள் தரிசிப்பதற்காக வேண்டி சென்றால் மலக்குமார்கள் எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய ஒரு உறவினரை நாங்கள் தரிசிப்பதற்காக வேண்டி நாங்கள் சென்றால் மலக்குமார்கள் அதற்காக வேண்டி துஆ பிரார்த்தனை செய்கின்றார்கள். நாங்கள் இன்னொரு முஸ்லிம் சகோதரருக்காக வேண்டி அவர் கேட்காமலேயே நாங்கள் அவருடைய நலவுக்காக வேண்டி துஆ பிரார்த்தனை செய்தால், இறைவா இவருடைய கஷ்டத்தை நீக்குவாயாக, இறைவா இவருக்கு நீ கல்வி அறிவை கொடுப்பாயாக, இறைவா இவருக்கு நீ சுவர்க்கத்தை கொடுப்பாயாக என நாங்கள் இன்னொரு முஸ்லிம் சகோதரருக்காக வேண்டி துஆ பிரார்த்தனை செய்தால் அந்த இன்னொரு மலக்கு நாங்கள் கேட்கக்கூடிய அதே துஆவை திருப்பி இறைவா இவருக்கும் அதை கொடுப்பாயாக என்று துஆ பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு ஏற்பாட்டையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அதே போன்று யாரெல்லாம் சதக்கா செய்கின்றார்களோ சதக்கா செய்யக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் இறைவா இவர் சதக்கா செய்ததை போன்று இன்னும் பன்மடங்காக்கி கொடுப்பாயாக என்று துஆ பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக மலக்குமார்கள் எங்களுக்காக துஆ பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த அமல்கள் நீண்டு கொண்டே செல்கின்றன. இந்த அமல்களை நாங்கள் இங்கே குறிப்பிட்ட விடயங்களிலே மிகவும் கரிசனை செலுத்தி அவைகளை நாங்கள் செய்வதன் மூலமாக இந்த அல்லாஹ்வுடைய பெருமைக்கும் கண்ணியத்துக்கும் உடைய இந்த படைப்புகளாகிய மலக்குமார்களுடைய துஆக்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா எம்மனைவரையும் ஆக்கி அருள வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.